வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அற்புதமான இந்த காலை வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாதத்தின் ஆண்டவரே கடைசி நாளுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். கடைசி ஞாயிறு ஆராதனைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தொடர்ந்து நீர் தகப்பனை போல நீர் சுமந்து எங்களை தாங்கி வழி நடத்தி நீர் அப்பா எங்களுக்கு முன்பாக போனீர். ஆண்டவரே, கோணலானவில் எல்லாவற்றையும் நீ செவைப்படுத்தியிருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, தெய்வீகமான பாதுகாப்பின் கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு நல்ல எபினேசரா நீர் எங்களை நடத்தி வந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஈராய் நீர் இருக்கிறீர். ஆண்டவர், உம்முடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று உடைய வார்த்தை சொல்றது போல எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டு வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த ஞாயிறு ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இங்கே நடக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவர், உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய மகிமையும் இந்த இடத்துல ஆண்டவரை மூடி நீர் ஆண்டவரை நிறைவாய் கிரீஷியம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் ஒரு பாடலை பாடுவோம். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போதும் என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏலம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என்
எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு உடைக்கும். பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அவருடைய கிருபையினால அவருடைய இரக்கத்தினால இந்நாள் வரையும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். வேதம் சொல்லுறது ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு புதிய கிருபைகளை புதிய பலனை கொடுக்கிறார் என்பது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆகவே இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா அவருடைய தூய கிருபை இல்லாம அவருடைய பலன் இல்லாம நம்ம இருக்க முடியாது. ஆகவேதான் வேதம் சொல்லுது நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்ததே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க
கிருபை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லாமல் நானும் இல்லை, உங்க தயவு இல்லாமல் நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே இயேசுவே. ஆமென். அவருடைய கிருபையை நினைச்சு நாம் தொடர்ந்து ஆராதிப்போம். Check. Hallelujah. Praise the Lord. Check. பிரியமானவர்களே, நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஏசாயா 54 அதிகாரம் 10 சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான ஆண்டவர். மலை விலகினாலும் பர்வதமே நிலை பெயர்ந்தாலும், அதெல்லாம் நிலை பெயராது, விலக முடியாது, யாரும் அதை விளக்கவும் முடியாது. அப்படியே அதெல்லாம் விலகினா கூட என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அடிப்படையில், அந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாடலை நாம் யாரும் சேர்ந்து பாடுவோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. பீட்டு வேற போட்டேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீ, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீ, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீ. பாவங்களை மன்னித்தீ, அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீ, அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதினார், இயேசு எனக்காய் பலியானதினார் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் நீதியினால் நான் ஸ்திரப்படுவே, கொடுமைக்கு நான் தூரமாவே. நீதியினால் நான் ஸ்திரப்படுவே, கொடுமைக்கு நான் தூரமாவே. பயம் இல்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். பயம் இல்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவே. எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று ஆணையிட்டீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவீ, குற்றப்படும்படி செய்திடுவீ. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும்
கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. செய்யாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. ஆமென். வாழ்க்கை நல்லா போயிட்டே இருக்கு பாருங்க. பிசாசு பல்வேறு விதமான ஆயுதங்களை அவன் நமக்கு எதிராக உருவாக்குகிறான். எப்படிப்பட்ட ஆயுதங்கள்? வியாதி, அது ஒரு ஆயுதம். மனசோர்வு, அது ஒரு ஆயுதம். பிசாசு உண்டு பண்றான் பாருங்க. இந்த ஆயுதங்களெல்லாம் நமக்கு விரோதமாக அவன் உண்டு பண்ணுகிறான். கர்த்தர் சொல்றாரு, அவன் எந்த ஆயுதத்தை உருவாக்கினாலும் அது வாய்க்கவே வாய்க்காது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா அவர் சொல்றாரு, நான் என்னுடைய சர்வாயுத வர்க்கத்தை உனக்கு தந்திருக்கிறேன். ஆமென். அவனுடைய ஆயுதங்கள் காட்டிலும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் ரொம்ப பெருசு. பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் சொல்றாரு, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் வான மண்டலங்களில் போர் செய்கிற அந்தகார சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அவன் என்ன பண்ணுவான்? பெருசாக போராட்டத்தை வேற ஒன்றும் பண்ண மாட்டான். நம்ம விசுவாசிக்கிறதுக்கு எதிராக சூழ்நிலைகளை அவன் கொண்டு வருகிறான். பல்வேறு விதமான சூழ்நிலைகள் அவன் கொண்டு வருகிறான். நம்ம தைரியத்தை இழக்கும்படியான சூழ்நிலைகளை அவன் நம் மீது கொண்டு வருகிறான், நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறான். எப்படியாவது நாம் பயப்பட வேண்டும், தைரியத்தை இழக்க வேண்டும், கர்த்தர்